இங்கே ஹீரோயினும் அந்த பணக்கார லேடி எப்படியா மீட் பண்ணணும்னு சொல்லி அவங்க அட்ரஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிஃப்டாக வந்த ஸ்கார்ஃப் எடுத்துக்கிட்டு அது எங்கேருந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து அவங்ககிட்டே போய் அட்ரஸை கேட்டு ஹீரோயினும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பணக்கார லேடியை மீட் பண்ணுறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நம்ம நினச்சதை விட பெரிய ஆளாக இருக்காரு, அவர் மிகப்பெரிய கிரிமினல்னு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், அவர் வச்சிருக்க ஹாஸ்பிட்டலில் இளம் பெண்கள்லாம் மயக்கி ஏமாற்றி அவங்க வயிற்றுல கருமுட்டையை வளர்த்து அதை வெளிநாட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காருன்னு. அப்போ தான் பணக்கார லேடி ஃபேஸே மாறுது. அப்போ கேட்குறாங்க, உங்கள் வயிற்றுல வந்த குழந்தை கூட இறந்துச்சு இல்லைன்னு சொன்னால், ஆமாம் என் புருஷன் தான் சொன்னார் வயிற்றுக்குள்ளே இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி. அது உங்கள் புருஷனுக்கும் அவங்களுக்கும் பிறந்த குழந்தையான்னு கேட்டால் கிடையாது, அதுவும் செயற்கையாக தான் நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க குழந்தை இறந்துலாம் போல, உங்கள் புருஷன் தான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காருன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் அவங்க குழந்தை வெளிநாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு இவங்களும் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீங்கள் அழுவாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினும் அந்த போலீஸோட ஹெல்ப் மூலயமா இவங்க 2 பேர் கப்புள் மாதிரி அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நாங்கள் மலேசியாலேருந்து வந்திருக்கோம், ரொம்ப வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை, நீங்கள் தான் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு மலேசியாக்கே போங்க, உங்கள் குழந்தை வந்து இங்கே ஒரு பொண்ணோட வயிற்றில் உருவாகிட்டே இருக்கும், ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் மலேசியாக்கே அனுப்பி உங்களுக்கு பெற்று அங்கேயே கொடுத்து விட்ருவோம் அப்படின்னோடனே, இல்லை அது கஷ்டங்க, என் மாமியார் வந்து குழந்தைய கையில் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, பிரசவத்து கூடயே நிற்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அதுவும் பிரச்சனை கிடையாது, அந்த கருமுட்டையை நாங்கள் இங்கேயே வளர்த்து அதை மட்டுமே எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு மலேசியாவில் உங்கள் வயிற்றுக்குள்ளே நாங்கள் வச்சுருவோம், அப்போ நீங்கள் குழந்தைய பெற்று எடுத்துக்கலான்னு சொன்ன உடனே இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கிளம்பி அந்த பணக்கார லேடியை பார்க்கும்போது தான் அந்த பணக்கார லேடி சொல்கிறாங்க, அவன் புருஷனை நான் மீட் பண்ணுறதுக்காக தான் போனேன், அன்றைக்கி ஃபுல் போதையில் இருக்கும்போது அவனே கால் தடவி தான் மேலேருந்து கீழே விழுந்துட்டான், நானும் அவனை கொல்ல என்ன ஒன்று தான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் புருஷனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நடந்துருச்சுன்னு போது தான் காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரும் போய் அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடைசியில் இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இந்த பணக்கார லேடியும் குழந்தைய பார்க்கறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயினும் எப்பயும் போல் டப்பிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டப்பிங் ஸ்டுடியோவில் இருக்க பையனுக்கும் இவங்களுக்கு மேலே லவ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இதோட இந்த சீரிஸும் முடியுது.